இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சபையில இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் சம்யுக்தாவோட அப்பா. எங்க குடும்ப வழக்கப்படி பொண்ணுக்கு எவ்வளவு செய்யறோங்கிறத சபையில சொல்றது வழக்கம். ஜனகம்பாளம்மாவோட குடும்பம் எங்களை விட வசதியிலையும் தகுதியிலையும் ரொம்ப உயர்ந்தவங்க. ஏதோ அவங்க தகுதிக்கு இல்லைன்னாலும் எங்க தகுதிக்கு 50 சவரன் நகை போடுறோம். இந்த நகையெல்லாம் நம்ம பொண்ணு கழுத்துல போடுமா? சரிங்க. இது என்னோட குடும்ப நெக்லஸ். இத என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. இத நான் மீனாக்கு கொடுத்தேன். இப்போ சிபியோட மனைவிக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். சிபி கட்டிக்க போற பொண்ணுக்கு நாங்க செய்யணும்னு நினைக்கிறது இதுதான். அத்தை, இப்ப என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்கலாம்ல? இல்ல மீனா, அவங்க ஒண்ணு செய்யும் போது நம்ம இடத்துல இருந்து நாம செஞ்சுதான் ஆகணும். நீ மேல வா. இந்த நெக்லஸ உன் கையால சம்யுக்தாக்கு கொடு. சீக்கிரம் வாங்கடா. ஐயா, ஜனமா சபையில வச்சு அந்த சம்யுக்தாக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. அவ அத ரூம்ல தான் வச்சிருக்கிறா. யாருக்கு தெரியாம அதை ஆட்டை போடணும். சரிங்க ஐயா. ரொம்ப ஜாக்கிரதை, மாட்டிக்க கூடாது, பார்த்து செய்யணும். சரிங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். சரி அவங்க. அண்ணன் சொன்ன நெக்லஸ் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நெக்லஸ் தேடுங்க, இங்கே தான் இருக்கும். டேய், நீ அந்த பக்கம் போய் பாடுறா. டேய், இங்க இருக்குடா. இதான்டா. டே நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்ஸ் உள்ள வைடா. என்னடா நகைய காணோம்னு சொல்றாங்க? யார் எடுத்திருப்பா? எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு. இதோ வரேன்.
என்ன தனியா போயிட்டு தனியா வரீங்க? அது வந்து கல்யாண விஷயமா ஒரு முக்கியமான வேலை. ஆ? அதான். வாங்க. அட வாங்க பாஸ். என்ன ப்ரோ பெட்டியில? ஆ, 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 அது நகை. என்ன நகை? கொஞ்சம் திறந்து காட்டுங்க பாப்போம். அது என்ன கவுது? தம்பி, அந்த நெக்லஸ் என் பொண்ணுக்கு சேர வேண்டிய நகைதான்ப்பா. அதை எப்படி நாங்க திருடுன மாதிரி சொல்றேன்? சரிதான். ஆனா உங்க புள்ளையாண்டாம் இந்த பாக்ஸோட வர்றதும் போறதும் வர்றதுமாவே இருக்காரே, அப்ப டவுட் வரதானே செய்யும். ஓபன் பண்ணி பார்த்தா தானே என்னன்னு தெரியும். இல்ல, இதுல வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்லைன்னா அப்ப ஓபன் பண்ணி பாத்திரலாமே. இப்ப என்னன்னா ஜனாமாவோட நகை ரொம்ப காஸ்ட்லியானதான். அது ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்காது. இருந்தாலும் நீங்க ஓபன் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. காட்டுங்க ப்ரோ. அடுத்த பாக்ஸ். அடுத்த பாக்ஸ். சம்மந்தி, யார் இவங்கெல்லாம்? சம்பந்தமே இல்லாம கல்யாணத்துல வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, அவசரப்படாதீங்க. இன்னும் நிறைய கேள்வி பாக்கி இருக்கு. ஆ, என்ன என்ன கேள்வி? இந்த நகைய சபையில எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சிட்டீங்க. அப்புறம் எதுக்கு பின்வாசல் வழியாவே போய் பின்வாசல் வழியாவே வந்திருக்கீங்க இதை எடுத்துக்கிட்டு? பார்த்துட்டானோ? அது நகை கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, அதான் பாலிஷ் போடலான்னு கொண்டு போனேன். இந்த மண்டபத்துல யார் அந்த நெக்லஸ கொண்டு வந்து தந்தாலும் அவங்க என்கிட்ட என்ன கேக்குறாங்களோ அத நான் கொடுக்க தயாரா இருக்கேன்.